எத்திலின் எனப்படும் இயற்கை வாயு மூலம் வாழைக்காய்களை பழுக்க வைப்பதற்கான நவீன கிடங்கு கோவையில் துவக்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்டத்தில் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் விவசாயிகள் வாழை சாகுபடி செய்கின்றனர். இங்கு உற்பத்தியாகும் வாழைத்தார்கள் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் அனுப்பப்படுகிறது. விவசாயிகளிடம் வாழைத்தார்களை பெறும் வியாபாரிகள் அவற்றை முறைகேடான முறையில் கார்பைட் கற்களை வைத்து பழுக்க வைத்து விற்பனை செய்கின்றனர். இதனால் பொதுமக்கள் பழங்களை வாங்கி உண்பதற்கு அச்சப்படுகின்றனர். இதை தடுக்கவும் ஆரோக்கியமான முறையில் பழங்களை பழுக்க வைப்பதற்காகவும் தோட்டக்கலைத்துறை மூலம் சிறப்பு மானிய உதவியுடன் நவீன கிடங்கு திறக்கப்பட்டுள்ளது. இக்கிடங்கில் பழங்களை இருப்பு வைத்து காய்களை உயர் தொழில்நுட்ப முறையில் குளிர்சாதன அறையில் வைத்து குளிரூட்டி பின்பு எத்திலின் எனப்படும் இயற்கை வாயுவை தெளித்து பழுக்க வைக்கப்படுகிறது. எத்திலின் வாயு இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டதாகவும் இதன் மூலம் பழுக்க வைக்கப்படும் பழங்களை உண்பதால் உடலுக்கு கெடுதல் இல்லை என்றும் தோட்டக்கலைத்துறை உதவி இயக்குநர் வசந்தி கூறினார். இயற்கையாவே உற்பத்தியாகிற அந்த எத்திலின் கேஸை வச்சு நம்ம வாழைப்பழத்தை பழுக்க வச்சு சமுதாயத்துக்கு கொடுக்கறது ரொம்ப நல்லதுங்க. அரசாங்கமும் இப்ப இதுல அதிக கவனம் செலுத்திட்டு வர்றாங்க. ஏன் எத்திலின் கேஸை நம்ம உபயோகப்படுத்தணும் அப்படின்னீங்கன்னா, அதுல உடம்புக்கு கெடுதல் பண்ணக்கூடிய எந்த விதமான மெட்டலோ மினரலோ விஷத்தன்மையோ எதுவுமே கலக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. நேச்சுரலாவே அந்த வாழைப்பழத்துல இருக்கக்கூடிய சர்க்கரை சத்தும் இதுல குறையறதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஸோ இயற்கையா நம்ம எப்படி மரத்துல ஒரு வாழைப்பழம் பழுக்குதோ அதே மாதிரியான ஒரு முறையில தான் இந்த நம்ம எத்திலின் கேஸ் வச்சு பழுக்க வைக்கிறோம். சமீப காலமாக பழங்கள் சாப்பிடுபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் மக்களுக்கு தரமான பழங்களை வழங்குவதற்காகவே இந்த நவீன கிடங்கை செயல்படுத்தியுள்ளதாக விவசாயி கவியரசு கூறினார். எத்திலின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் ஃபார்ம் ஆகும். அந்த கேஸ் மூலியமா தான் நான் ஸ்டோரேஜ்ல நாங்க யூஸ் பண்ணி நாங்க பழுக்க வைக்க போறோம். இந்த தொழில்நுட்பம் பயன்படுத்தும் போது இயற்கையான ஒரு பொருள், ஒரு பழம் எப்படி கிடைக்குதோ அதே மேல நமக்கு கிடைக்கும். உலக லெவல்ல இது அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பழுக்க வைக்கும் தொழில்நுட்பம். இதனால உடம்புக்கு எந்த கெடுதலுமே இல்லை. தாங்கள் உற்பத்தி செய்யும் பொருட்களை மதிப்பு கூட்டவும் அதை சந்தைப்படுத்தவும் விவசாயிகள் முன்வர வேண்டும் என்றும் பழங்கள் சாகுபடியை அதிகரிப்பதன் மூலம் தமிழகம் பொருளாதார வளர்ச்சியில் மேம்படும் என்றும் வேளாண் விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர்.